வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன எபிசோட்லேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சிட்டையும் குவாங்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு தனியாக நடந்து போய்கிட்டு இருப்பான். நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே அவனோட பவர் லெவல் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிட்டே போவான். அப்போது அவனோட ஸ்குவாட் அவன்கிட்ட ஏதோ சொல்லணும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஆமாம்மா இதுக்கு காரணம் எல்லாம் நீ தான், சரி நீ என்னோட ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்க போயிருப்பான். இப்போ அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலைன்னா நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம என்கே மால்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ குவாங்கிட்ட பேசி முடிச்சுட்டு தனியாக நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போல அவனோட பவர் லெவல் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிட்டே போவான். அவனோட பவர் லெவலை பார்த்தோன்னே, இப்போ நான் 6th லெவலில் இருக்கேன், போன லைஃபோட இப்போ நான் அதிக லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போய்கிட்டு இருப்பான். அப்போலாம் அவனோட ஸ்குவாட் அவன்கிட்ட என்னமோ சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், சரி வா நீ என்னோட ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்க போவான். அதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோட அப்பா இந்த பிளாக் ஸ்மித்திட்ட நம்ம ஹீரோ பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்துருப்பார். அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்தும், சரி ஓகே அப்படி எனக்கு டீ ரெடி பண்ண முடியுமா என் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ ரெடி பண்ண சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் ஒரு மெய்ட்டை சொல்லி டீ ரெடி பண்ண சொல்லுவார். அந்த மெய்டும் டீ ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுக்க அதை வாங்கி அந்த பிளாக் ஸ்மித்தை குடிச்சிக்கிட்டு இருப்பார். அதை பார்த்து நம்ம ஹீரோட அப்பாவும், இப்போ உங்கள் பதட்டம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்தும், எப்படிலாம் குறையும், யங் மாஸ்டர் பண்ணதை பார்த்து யார் தான் பதட்டப்படாமல் இருக்க முடியும், அதுவும் இந்த வயசான காலத்தில் என்னால் எப்படி இருக்க முடியும், இப்போ டீ குடித்தனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, அவன் என்னோட மகன்தான், அவன் என்னோட பிளட்டு, ஆனாலும் உண்மையிலே அவன் ஸ்ட்ரேஞ்சானவன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்தும் சிரிப்பார். மறுவாட்டி நம்ம ஹீரோட அப்பா அந்த பிளாக் ஸ்மித்தை பார்த்து, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்பார். அதை கேட்ட அந்த பிளாக் ஸ்மித்து, என்ன எதுக்கு லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு மறுவாட்டி நம்ம ஹீரோட அப்பா, என் குழந்தைகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தான் தயவு செஞ்சு என்னை மறுபடியும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்தும், இல்லை லார்ட் அப்படி ஒரு பிரச்சனையை யங் மாஸ்டர் யங் மிஸ்ஸும் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் எந்திரிச்சு நின்று, குழந்தைகள் பண்ணுற சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே பெற்றோராகிய நாங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், அதனால தான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்தும், என்ன குழந்தைகள் பெற்றோர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவை பார்க்க, அதுக்கு நம்ம ஹீரோ அப்பாவோ சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதை பார்த்து அந்த பிளாக் ஸ்மித்து ஏதோ புரிஞ்ச மாதிரி அவரும் சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ அப்பாட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவர் வெளியே வருவார். வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோவும் அவரை பார்த்து, உள்ளக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவரும் உள்ளக்க நடந்ததான் சொல்லிக்கிட்டே, எனக்கு இங்கே ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுவான். ஆமாம் எனக்கு இங்கே ஒரு பிளாக் ஸ்மித்தாக வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட குவாங்கவும், உண்மையாலுமா ஒரு புகழ்பெற்ற பிளாக் ஸ்மித்து எங்கள் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறதா, இது எங்கள் ஃபேமிலிக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுவான். ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பான். அதை பார்த்த நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்து, சரி நீ எதுக்கு சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொறி வச்சு கேட்பான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோட தங்கச்சி அந்த பிளாக் ஸ்மித் பக்கத்தில் வந்து, தாத்தா அப்போ உங்களை எப்போ வேண்டாலும் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவரோ, ஆமாம் யங் மிஸ் நம்ம எப்போ வேண்டாலும் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டால் நம்ம ஹீரோட தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித் பக்கத்தில் வந்து, சரி நீங்கள் எங்கள் அப்பாட்ட என்ன கேட்டிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவரோ, பெருசாக ஒன்றும் கேட்கல, மேங்குஜாங் ஃபேமிலியில் அவங்க 2 பேர் பக்கத்துலேயே இருக்கணும் அவ்வளோதான், அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், வயசானவரே உண்மையிலே நீங்கள் புகழ்பெற்ற பிளாக் ஸ்மித் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவரோ தலையை சொரிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு, இனிமே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோவும், சரி ஏதோ நீங்கள் எங்களை பற்றி யோசித்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் இனிமேல் நீங்களும் எங்களோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்ட அந்த பிளாக் ஸ்மித்தும் மனசுக்குள்ளேயே, என்ன ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும், வயசானவரே உங்களை மறுபடியும் அன்போடு எங்கள் ஃபேமிலிக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அந்த பிளாக் ஸ்மித்து நம்ம ஹீரோ ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி 1 மாதமாக இருக்கும். இலையுதிர் காலமும் வந்திருக்கும். அந்நாளில் நம்ம ஹீரோட ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா, ஜுன்வு நான் உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவோ, ஆமாம் அவனுக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன், நீ என்ன நம்மளோட ப்ராமிஸை மறக்கலையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ முழிப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்பாவோ, அப்போ நீ மறந்துட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ தலையை சொரிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் நான் சுத்தரை மறந்துட்டேன், அதுக்குள்ளேயும் இலையுதிர் காலம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா, யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க இந்த காலம் இலையுதிர் காலம் தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோட அம்மா அதை கேட்டு சிரிப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அம்மா சிரிக்காதியே அப்படின்னு சொல்லுவான். இடையில நம்ம ஹீரோட தங்கச்சியும், ஆமாம் நான் பார்த்தாலும் சொல்லுவேன் இப்போ இலையுதிர் காலம் தான் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு நம்ம ஹீரோ, நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாட்ட,
சரி என்ன வேலைன்னு சொல்லுங்க, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவோ பென்ஜிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பென்ஜிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிடுவான். ஆமாம் பென்ஜிங் தான், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா கேட்பார். பெரிய அதிர்ச்சியாக அதை பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஹீரோ பென்ஜிங் போடுறதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட அப்பா இந்த வாய்ப்பை எதுக்கு உன்னோட நல்ல வாய்ப்பை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ தலையில் கையை வச்சுக்கிட்டு என்னை துரத்துறதுல இருங்க, சரி எப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா நாளைக்கே, அதுவும் மதியம், நாளைக்கு நம்ம கெஸ்ட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகுவான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா ஆமாம் நாளைக்கு தான், அதுவும் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி அந்த கெஸ்ட்டு யார் அதையாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா எப்படி சொல்ல, சரி நீனே நாளைக்கு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கவே அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவான். அதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர ஒரு கெஸ்ட்டு குதிரை வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மெய்டு வந்து இப்போ நம்ம புறப்படுற நேரமாயிருச்சு அப்படின்னு சொல்லும். அதை கேட்ட அந்த கெஸ்ட்டும் ஆமாம் இப்போயே கிளம்புனா தான் நாளைக்கு மதியத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த மெய்டும் ஏன் அவ்வளோ அவசரம், நம்மளுக்கு தான் நிறைய டைம் இருக்கே அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த கெஸ்ட்டு சொல்லுவாங்க நான் என்னோடய பழைய ஃப்ரெண்டை பார்க்கணும் அதுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மெய்டு மனசுக்குள்ளேயே பழைய ஃப்ரெண்டா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடும். அதுக்கு அந்த கெஸ்ட்டும் மெங்குஜாங் ஃபேமிலியில் இருக்க என்னோடய பழைய ஃப்ரெண்டு இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும். அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோ வீட்டில் நம்ம ஹீரோ அம்மாவை பார்த்து அம்மா இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அம்மாவும் இதை நான் பண்ணாமல் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னன்னு பார்த்தா அவன் ட்ராவல் விஷயமாக வெளியே போகிறான்ல, அதனால் அவனுக்கு தேவையான பொருட்கள்னால் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான் அம்மா நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் நீ எனக்கு எப்போவுமே சின்ன பையன் தான், உனக்கு சின்ன பையில் இருக்க விருப்பம் இல்லைன்னா போய் மேரேஜ் பண்ணிக்கோ, உன் ட்ராவல் விஷயமாக வெளியே போகிறில யாரையாச்சும் அழகான பொண்ணை கூட்டிகிட்டு வா, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி இடையில வந்துக்கிட்டு அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வருவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா நீ ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, அவன் யாரை வேண்டாலும் தேடி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட தங்கச்சி இல்லை அது நடக்கவே கூடாது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நான் தான் அண்ணனுக்கு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டு யாருமே இல்லையே, உனக்கு இருக்கிறதெல்லாம் பாய் ஃப்ரெண்டு தான், நீ எப்படி போய் எனக்கு பொண்ணு தேடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி இல்லை நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன், நீ எப்படின்னு ட்ராவல் பண்ணும்போது யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்தாலும் கூட்டிகிட்டு வருவேன், அதனால் நானும் உன்னோட ட்ராவல் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பா. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட அம்மாவும் அவளை பார்த்து அது உன்னால் முடியாதே, நாளையிலேருந்து தான் நீ பிஸி ஆயிடுவியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சி என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் நீ தான் வளர்ந்துட்ட, சந்தோஷமாகவும் இருக்க, ஆனாலும் நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட தங்கச்சி அம்மா நீங்கள் என்ன சொல்ல வரிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் ஆமாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற, நீ எப்படி கூட்டுறது பெருக்கிறதுன்னு கற்றுக்க போகிற, அப்புறம் சின்ன சின்ன கைவினை பொருட்கள்னால் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க போகிற, அப்புறம் கொஞ்சம் லேட்டாக குக்கிங் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோட தங்கச்சி என்னது எப்படி கூட்டுறது பெருக்கிறது என்ன கைவினை பொருட்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் ஆமாம் என் செல்ல குட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி அம்மா நான் பார்க்க வெளியே தான் கேள் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா அதுக்குத்தான் சொல்கிறேன் உன்னோட உள்ள கையும் கேள் மாதிரி மாறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி அண்ணனை பார்த்து அண்ணன் நான் உன்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டும் கேட்காத மாதிரி நம்ம ஹீரோ இப்போ நான் கிளம்ப போகிற நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு எதையும் கேட்காத மாதிரி நடந்து போய்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோட தங்கச்சியும் அவன் பின்னாடியே ஓட போவா. அதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மா நீ எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே காதில் வாங்காமல் நடந்து போய்கிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சியும் நீ ஒரு துரோகி, நீ எப்படி எனக்கு இப்படி பண்ணலாம், அண்ணன் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. நம்ம ஹீரோவோ அப்படி காதில் வாங்காமல் அப்படி கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுவான். அப்போ நம்ம ஹீரோ அம்மாவை நினச்சிட்டு அம்மா ஆக நினச்சபடி எனக்கு எது பண்ண நினச்சாலும் என்னாலையும் அவளை தடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுவ, குட் லக் என் செல்ல தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி பார்த்துட்டு நடந்து போயிடுவான். அப்புறம் கொஞ்சம் நேர்ச்சுட்டு நம்ம ஹீரோவும் அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு ட்ராவலுக்கு ரெடியாக நிற்பான். அப்போ நம்ம ஹீரோ குவாங்கோ பார்த்து வா குவாங்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதுக்கு குவாங்குவும்
சரி யங் மாஸ்டர் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அவனும் ரெடியாக நிற்பான். அப்போ குவாங்கும் நம்ம ஹீரோ பார்த்து, சரி யங் மாஸ்டர் என்ன கையில் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும், எங்கள் டீச்சருக்கு தான் நான் படிக்காமல் இருக்கிறது பிடிக்காதுல, அதனால தான் என் ட்ராவல்காண்டி நான் புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லை, நான் ட்ராவல் பண்ணிட்டு முடிச்சுட்டு ரிட்டனில் வரும்போது எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட குவாங்கும் மனசுக்குள்ளே என்ன எக்ஸாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போவான். அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு நின்றுவான். அதை பார்த்த குவாங்கும், யங் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ திடீர்னு திரும்பி பின்னாடி பார்ப்பான். பின்னாடி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு தூணை பார்த்துட்டு சியுல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அந்த தூணுக்கு பின்னாடி நம்ம ஹீரோட தங்கச்சி நின்றுக்கிட்டு, நான் சியுல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ நம்ம ஹீரோ, நீ என்ன பிளானில் இருக்க, எங்களுக்கே தெரியாமல் இப்படியே ஒளிஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் அப்படி ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ, நீ இப்படி மட்டும் பண்ணுறது அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோட தங்கச்சி, அண்ணன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிற மாதிரி அப்படியே நிற்பான். அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி வேகமாக ஒடியாந்து, அண்ணன் நீ முன்னாடி பண்ணதை நான் மன்னிச்சிட்டேன், சரி ஓகே நான் என்ன பண்ணால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வரும்போது பின்னாடி யாரையும் பார்த்துட்டு அப்படியே நிற்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா தான் நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா செய்கையிலேயே அவளை புடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவள் தோளில் கையை வச்சுக்கிட்டு சியூல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, அண்ணே என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ மூஞ்சியை திருப்பிக்கிட்டு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சி என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா அவளை அப்படியே பிடிச்சிருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி பயந்துருவா. என்னோட அன்பு மகளே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் காலையிலேருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோட தங்கச்சியும், அம்மா நீங்கள் எப்படி இங்கே வந்திய அப்படின்னு சொன்னோடனே, இது என்னோட வீடு எனக்கு வர தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பாவும், சியுல் நீ என்ஜாய் பண்ணுற வயசுலாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இப்படி தான் உங்கள் அம்மாவை யாராலையும் தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோவும், சியுல் என்னை மன்னிச்சிரு, மறுபடியும் சொல்கிறேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ கையில் இருக்கிற புக்கை பார்த்துட்டு, என்ன நீ நல்லா படிக்க போகிற வேலை ட்ராவலில், இதை பார்த்தா உன் டீச்சர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும், இதை அவர் சொன்னனால தான் கொண்டுக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஏதோ, அப்புறம் ஏன் நீ போய் நம்ம கெஸ்ட்டை பார்க்கக்கூடாது, அவரை தானே நீ பத்திரமா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு திரும்பி அம்மாவை பார்ப்பான். நீ கவலைப்படாத, அப்புறம் நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட தங்கச்சியும், அண்ணன் எனக்கு காப்பாற்று அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோவும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு, என்னை மன்னிச்சிரு சியூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு யார், எதுக்கு நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோவை மட்டும் பென்ஜின் வரையும் அந்த கெஸ்ட்டை போய் விட்டுட்டு வர சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ரிட்டனில் வீட்டுக்கு வந்தோடனே எக்ஸாம் இருக்குன்னு சொன்னானே, அதுக்கு நல்லா படிப்பானா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ட்ராவலில் என்னென்ன பிரச்சனைகள்னால் சந்திக்க போகிறான் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் அடுத்த எபிசோடு மட்டும் மிஸ் பண்ணாதே. ஏன்னா அடுத்த எபிசோட்லேருந்து தான் இந்த மான்வாவோட மெயின் வில்லன்னா வர ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்ஷனாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்க. அப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம என்கே மான்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்கோய்.